சிக்னல் முடிஞ்சு நாங்கள் க்ரீன் போட்டாங்க அந்த பழைய சர்ச்சு. அப்படியே வரோம், சுற்றி சுற்றி பேங்க்கு கடை தான். அது அந்த ஊர் மெக்டி மாடலு. இங்கே நிறைய கெசினோ இருக்கு. ஆமாம். போய் தான் சாகணும், இருக்கிற காசு வச்சிடாத, அப்படியே எடுத்துகிட்டு ஓடிடுவோம். ஆமாவா? லக்கி சைனா டவுன். நாங்கள் போக வேண்டிய தூரம் ஒன்று இருக்குது. இன்னொரு 2 மினிட்ஸில் எங்கள் லொக்கேஷனுக்கு பேர் வந்தால் மால் வந்துடுச்சு. லக்கி சைனா டவுன். அந்த மால் எல்லாத்துலேயும் வயராக இருந்தால் நம்ம வியூ மறைக்குது. அதுக்கே அது பிரச்சனை. இப்படி ஒரு கனெக்ஷன் இருந்துச்சுன்னா எங்கேருந்து எடுப்பானோ அவனுக்கும் தெரியாது. நம்மளுக்கு என்ன அவங்களுக்கு இதெல்லாம் சின்னதாக தெரியுதா? பிளாகருக்கு வச்சுக்கிட்டாங்க இதுமாரி துண்டு மால்குள்ள அவங்க காலை தூக்கி போட்டாங்களா? அவங்க வந்தால் மினிமம் 1 lakh ஸ்கொயர் ஃபீட் இருக்கணுமா. அதுக்கப்புறம் ஹெர்மிஸ் இருக்கா, ஷனால் இருக்கா எல்லாம் கேட்குறாங்க. புருஷம்பாயில் காசு இருக்கான்னு கேட்கல. வழங்க போல் அந்த இந்த ஊர் இது போல் பஸ்ஸு போகுது. இன்னும் இந்த ஊரில் தான் எவனா பில்டிங்லேருந்து குதிச்சானா கீழெல்லாம் அவனுக்கு சாக மாட்டான், ஒயரில் சிக்கிய செத்துருவான். அதே தான் நம்ம ஊரில் என்ன இருக்கோ அதே தான் இங்கே எக்ஸ்ட்ரா காசு வச்சு விற்கிறோம். அது நம்ம வந்து பேன் பார்த்துவாங்க. சரி, வந்ததுக்கு சைனா டவுன் பார்த்தாச்சு. எப்படியும் பிளாகரும் குட்டி பிளாகரும் ஒரு 1 கிலோமீட்டர்லாம் நடக்க மாட்டாங்க. பஞ்சரே உட்காந்துட்டாங்க 4 மணிக்கு. 4:30 மணி ஆகுது. முன்னாடி இது ஹோட்டலு, அவ்வளோதான். இந்த மாலுக்குள்ளேருந்து அவங்க ஆரம்பிப்பாங்க. இப்போ யூட்டன் அடிக்கணும், அதுக்கே ஒரு 1/2 மணி நேரம். பாய்.